மெட்ராஸ்ல உள்ள கதையை பத்தி சரி, பேசக்கூடாது. மெட்ராஸ் மெட்ராஸ் கதையை விட்டுரு. நான் பொழுது இந்த பொழுது அதெல்லாம் வேணாம். சரி பை. ஒருத்தன் கருப்பாவான், நோய் வந்தானா படுத்துருவான், சரி பை. செத்து போயிருவான். நாளைக்கே செத்து போயிட்டா என்ன செய்வீங்க? ஆமா சரி பை. அது மாதிரி சரி மக்களே, அதெல்லாம் விட்டுருங்க. பழைய கதைலாம் வேணாம், இப்ப புது கதை. பாய், நீங்க வந்து மலேசியாவுக்கு போனீங்க, ஓகேங்களா? மலேசியால இருந்தீங்க. குன் ரஞ்சுத் அப்படின்னா மலாயில வந்து கடை வச்சிருந்தீங்க, மல்லிகை கடை. கடை ருஞ்சித். ஓகே, மலேசியால வந்து கடை வச்சிருந்தீங்க. மலேசியால இருந்து இந்த கலை எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? எதனால அந்த ஒரு இதுல பாதையில போனீங்கன்னு தான் கேட்டேன். ஏன்னா நீங்க வந்து சீனாக்காரர் இல்ல, அதுக்கு வந்து அடிப்படை போட்டது வந்து எது? அடிப்படை போட்டது அந்த ஒரு விதமான என்ன வந்தாருன்னா, ஒருத்தர் வந்தாரு நம்மள்ட்ட, நண்பர். ஏங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு குன்ஃபு கலையை நான் கத்து தரேங்க. ஏங்க குன்ஃபு கலையை கத்துக்கிட்டு நான் என்னங்க செய்யறது? நான் வந்து கடையில வேலை பாக்குறேன். ஓகே, எனக்கு வந்து இந்த கடையில இந்த இதை தூக்குறது இது குன்ஃபு கலைலாம் தேவையில்ல. நான் பாட்டில் வேலை பாக்குறது 6:30 மணில இருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் கடையை திறந்தாதான் மலேசியா பொறுத்தவரை நான் வியாபாரம் பண்ண முடியும். ஆமா, 12 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை. இதை பார்த்தாதாங்க எனக்கு வேலைக்கு ஆகும். நீங்க கிடைக்கிற மாதிரி குன்ஃபு கலை அந்த கலை என்னால கத்துக்க முடியாது அப்படின்னு. ஏற்கனவே நீங்க கொஞ்சம் கத்து வச்சிருக்கீங்க அப்படின்றாரு. அப்ப அவர்கிட்ட பேசும்போது ஏற்கனவே எப்படி கத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாரு. கேட்டேன். இல்லங்க உங்களுடைய நடவடிக்கையை பார்த்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி, இப்ப குன்ஃபு கலையை எனக்கு கத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட குன்ஃபு கலையை கத்துக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. ஓகே, அந்த பயிற்சி எல்லாம் கொடுத்துட்ட உடனே கைக்கு என்ன வலி, இந்த கை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கை இருக்கு, இந்த கையில வந்து என்ன வலி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்னா இந்த கையை முதல்ல பிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச நான் வந்து ஒரு இறைவனுடைய ஒரு அருளால ஒரு இறை வேதம் குர்ஆன் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு வசனத்தை ஒரு அத்தாயத்தை எடுத்து நான் ஓதிட்டு உங்களுடைய வேலையை நான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஏன்னு சொன்னா இது எப்படி வேலை பார்க்கணும்? இப்ப இந்த கை வலிக்குதுன்னு வச்சுக்க, இந்த கை இப்படி பிடிச்சிட்டேன். அடுத்து என்ன செய்வேன்னா இந்த இருக்கு பாரு, இதை இப்படி அழுத்தி பிடிப்பேன். வலிக்கதான் செய்யும், வலிக்கதான் செய்யும். கொஞ்சம் இது தாங்கு, உடையாது, கை உடையாது. கை உங்களுக்கு அதாவது 20 வயசுக்கு தகுந்த மாதிரி போகும், 30 வயசுக்கு தகுந்த மாதிரி போகும், 50 வயசுக்கு தகுந்த மாதிரி போகும், 90 வயசுக்கு தகுந்த மாதிரி போகும். புரியுதா? 95 வயசுக்கும் தகுந்த மாதிரி தான் போகும். சரி, இந்த கலை சின்ன பிள்ளைகளுக்கும் போகும். சரி, இத வந்து சின்ன பிள்ளை எல்லாம் பாகுபாடு கிடையாது. ஓகே, யார் வேணா பண்ணலாம். சரி, இருக்கா? இப்படின்னா அடுத்து இந்த இதற்கு பாரு, இதை இப்படி இன்னுவேன். இதான் ஃபர்ஸ்ட் இன்னனும். ஆனா உனக்கு வந்து நான் சொல்லி காட்டுறதுனால தப்பா சொல்லி காட்டுறேன். ஓகே, சரியா? இதை பண்ணிட்டு தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணணும். இப்போ உனக்கு வலிச்சிச்சுல, இப்போ இது வலிக்காது பாரு. இப்போ நான் இது பண்ணிட்டேன்னா இப்போ வலிக்குதா? லைட்டா சுருன்னு மண்டையில ஏற மாதிரி. இது வந்து என்னன்னா ஃப்ரீ பண்றது. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பண்ணாம பண்ணேன். ஓகே, அதனால வலிச்சிச்சு. இது இப்ப ஃப்ரீ பண்ணிட்டேன் கையை. சரி, ஓகே. முதல்ல தப்பா பண்ணேன், சரி, இப்ப ரைட்டா பண்ணேன். ஓகே, உட்காருங்க. இப்போ இந்த கையும் பண்ணணும். சரி, இல்ல ஒரு கை போதும், உட்காருங்க. இப்போ வந்து நீங்க வந்து மலேசியால இருந்தீங்க, இந்த கலையை வந்து நீங்க மக்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பீங்களா? குன்ஃபு அதை வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த மக்கள் வந்து அதாவது கலை எப்படின்னா போய் தர்மம் காலத்து கலை. அவரே வந்து என்ன செஞ்சாருன்னா சீனால போய் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இந்த மக்கள் ஏத்துக்கல. அதனால சீனால போய் யாரு சொன்னானா, ஒருத்தர் நம்மள சொல்லி கொடுத்தாருல, அவரே சொன்னாரு, இது உங்க ஊர்ல பிறந்தவர் தாங்க இவர் வந்து. ஆனா இவர் 4 தேசங்களுக்கு பயணம் செஞ்சிருக்காரு. அந்த 4 தேசத்துல முக்கியமான தேசம் சீனா. அங்க அவருக்கு வந்து 648 கிட்ட தங்க கோயில் வச்சிருக்காங்க. 648 தங்க கோயில். இங்க வந்து இருக்கிறது என்னன்னு சொன்னா, காஞ்சிபுரத்துல ஒரே ஒரு வெள்ளை கலர்ல ஒரே ஒரு சிலை, அவ்வளவுதான் இங்க இருக்கு. அவ்வளவுதான். இவருடைய சிஃபா என்னன்னு சொன்ன, இவருடைய உள்ளாரணம் என்னன்னு சொன்னா, இவர் ஒரு அரசர் குடும்பத்துல பிறக்கிறாரு. காஞ்சிபுரத்துல 3வது மகனாரா பிறக்கிறாரு. இவர் ஒரு துறவி ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, துறவி ஆகணும்னு சொன்னா 3வது குடும்பத்துல அரச குடும்பம். அந்த அரச குடும்பத்தோட அப்பா என்ன சொல்றாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. இல்ல நீ ஏதோ நல்லது செய்யணும்னு விரும்புற, அதை நான் தடுக்க மாட்டேன், போயிடு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிக்கும் போது அவர் போறாரு. சீனால பெரிய பாதிப்பு, நோயில பாதிக்கிறாங்க மக்கள் பூரா. இவர் போய் தொடுறாரு, நோய் போகுது. என்ன காரணம்? அவருடைய கலை, அவருடைய மருத்துவம். நரம்புல நிறுவுறது. மாத்திரை கிடையாது, மருந்து கிடையாது, நாட்டு மருந்தோ இந்த மருந்து அந்த மருந்து எந்த மருந்து கிடையாது. தலைவலியா அதுக்கேற்ற மாதிரி கலை. இந்த கை வந்து எல்லா பக்கமும் வளையும். குன்ஃபுனால இதுதான் வளையுது. இப்படி நிற்கும், ஸ்ட்ரைட்டா போகும், ஸ்ட்ரைட்டா வரும். இங்க இருந்து இப்படி போவோம், இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வரும். இந்த கலை வந்து குன்ஃபு. இதை தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கலையை முழுமையா கத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த மருத்துவம் பண்ண முடியும். சும்மா கண்டவராலையும் போய் பண்ண முடியாது. ஜிம்முக்கு போறவங்களால பண்ண முடியாது, இப்படி அசைக்க முடியாது.
உடம்பு வந்து ஒரே சீரா. ஏன்னா ஜிம்முக்கு போறவங்க வந்து இந்த இடத்துல தவக்கலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். தவக்கல் அதிகமா இருக்கும். இது கலை வந்து நான் உடம்பு ஏத்துறதுக்காண்டி கத்துக்கிற கலை இல்லை. ஆனா நீங்க நல்லா பொசு பொசுன்னு இருந்தீங்க. குங்ஃபு கோசம் தான் நீங்க உடம்ப அப்படியே உருக்குனீங்களா? இது வந்து ஒரு இரும்பு மாதிரி ஆக்கணும் உடம்ப. இரும்பு மாதிரி ஆக்குனீங்க. இது வந்து என்ன கையெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கும். மரக்கட்டை மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த குத்துறோம்னு வச்சுங்களேன், இது அப்படி நிக்கணும், இப்படி நிக்கணும், இப்படி நிக்கணும். அப்பதான் அவங்க வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம நிரம்ப நீவும் போது கரெக்டா தெரியும். எல்லா கையும் நிக்கும். சுண்டு வரல் கூட நிக்கும், வளையாது. இது வளையுதா? வளையாது, வளையல. ஆனா நேத்து நீங்க ஒண்ணு என்ன பார்க்கும்போது நீங்க ஒண்ணு சொன்னீங்க, என் மூஞ்சில இப்ப ஓங்கி ஒரு குத்து குத்தேன் அப்படின்னீங்க. ஆனா மோதிரத்தை மட்டும் அவுத்து வச்சுட்டு குத்து அப்படின்னு சொன்னீங்க. மக்கள் பயந்துரும், அதனால வேணாம், தவிர்த்துக்கணும். ஏன்னு சொன்னா அது பேஷண்ட் வராங்கல்ல, அவங்க என்ன குத்தட்டும். புரியுதா? குத்திட்டு என்ன செக் பண்ணிட்டு அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சரி, உண்மையிலேயே அவங்களுக்கு நோய் குணமாகும்னு சொல்லி வந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செக் பண்ணி பார்க்கட்டும். சரி, புரியுதா? புரியுது. அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இந்த விருப்பப்பட்டா செஞ்சுக்கட்டும். இதுல வந்து என்னண்டா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எல்லா விதமான நோய்க்கு மருந்து இருக்கு. எல்லா விதமான நோய்க்கு இதுல எதுல எடுக்கிறேன்னு சொன்னா பழைய புராணங்கள்ல உள்ளது, அப்புறம் இந்த குரான்ல உள்ளது, மினிமம் குரான்ல உள்ளதுதான். இதை வச்சுதான் நான் மருந்தே எடுத்தது. சரி, ஓகே. இதை இப்படி பண்ணா இது சரியாகும், இதுக்கு இந்த மாதிரி செஞ்சா சரியாகும், இது இந்த மாதிரி போகணும், கால் வலியா அதுக்கு இந்த மாதிரி நரம்ப சுளுக்கு எடுத்து விடணும், ரத்த சுளுக்கு அந்த மாதிரி சுழிச்சு வரும். ஒரு சில ஆளுகளுக்கு இந்த பக்கம் அது வந்து கால் வலி தூக்கவே முடியாது. ஆமா, கட்டுவரியான் என் கால்லாம் இருக்க ஒரு பக்கமா அப்படி தூக்குவேன், ஒரு பக்கமா தூக்குவேன், ஒரு பக்கமா வளைப்பேன் உடம்ப. என்ன இந்த காலை ஒரு பக்கமா தூக்கலாம். ஃப்ரீனஸா இருக்கும் என் உடம்பு. ஃப்ரீனஸ் எப்படி தெரியும். ஒரே கை ஒரே சமமா போகும். இப்படி வந்து இப்படி போகும். இப்படி இதுவும் ஒரு குங்ஃபு கலை தான். இதுதான் மெயினான கலை. இது தெரிஞ்சா மட்டும் நீ குங்ஃபு கத்துக்க முடியும். இதுதான் பிளாஜர்னா வந்து இதுதான் முதல்ல நம்ம செய்யக்கூடிய கலை. இதுதான் வந்து பிளாஜர். இது ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும். இதுதான் வந்து குங்ஃபுடைய கலை, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க குங்ஃபு அகாடமின்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறீங்களா? அதெல்லாம் நான் எந்த அகாடமியும் ஆரம்பிக்க போறது இல்லை. ஓகே, இருக்கிற மக்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது நோயை சரி பண்ணலாம், குணப்படுத்தணும். இந்த ஒரு இதுதான். ஓகே, வேற எந்த கான்செப்டும் இல்ல, இதுல கிடையாது. இதுல வந்து நம்ம காமெடிக்கு வேலையே இல்லை, எல்லாமே சீரியஸ் தான். மூஞ்சில குத்துவேன்ட்ட பேசட்ட குத்துன்ட்டேன் இல்ல என்ன நீங்க நேத்து சொன்னீங்க. இப்ப என் மூஞ்சில ஓங்கி ஒரு குத்த மோதத்தை அவுத்து வச்சுட்டு மட்டும் ஒரு குத்த சொன்னீங்க. அது இப்ப நான் என்ன சொல்றேன், பேஷண்ட் குத்தட்டும்ங்கிறேன். பேஷண்ட் குத்தட்டும், முடிஞ்சா வராலு குத்தி பார்க்கட்டும். குத்தி பாரு. இந்த வடிவேலு படத்துல வலி போலனா கேளு, நோய் நிவாரணம் ஆகலாம், காசே தர தேவையில்ல, இலவசம். ஃப்ரீ சர்வீஸ். இதுக்கு மேல என்ன பேசுறது? ஓகே, மலேசியால இருந்து நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப வந்து கடந்த ஒரு வாரம் ஆச்சு மலேசியால இருந்து. இப்ப நான் மலேசியா வந்து ஒரு 150 பேரை பாத்திருக்கேன். 150 பேரை மலேசியால பார்த்து குணப்படுத்திருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே இது வெறும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல முடிஞ்சு வேலை. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, செலவே பண்ண தேவையே இல்லை. நோயை பொறுத்து நோய் என்ன, கழுத்து வலியா, அந்த கழுத்து வலிக்கு இந்த கையெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன். ஃப்ரீ பண்ணி விட்டுனா கழுத்து தன்னால திரும்பும், இப்படி திரும்பும், பேக்ல கூட இப்படி திரும்பும். அது இப்போ ரீல்ஸ்ல ஒண்ணு நெய்யாகுமா வேப்ப என்ன நெய்யாகுமா, அந்த ரீல்ஸ் பாத்தீங்களா? நான் ரீல்ஸே பாக்கலையா? விடுங்க, அப்ப அந்த ரீல்ஸ் நீங்க பாக்கல விடுங்க. கூப்பிட்டேன்னு சொல்லி சிறப்பாக தான் வந்தேன் நான். இப்ப நீ ரீல்ஸ் போடுறேன்னு சொன்னதால நான் போட சொல்லியிருக்கேன். இல்ல இப்ப நீ கழுத்து இப்படி திரும்புன்னு சொன்னீங்களா? இப்போ ஒரு ரீல்ஸ் ஒண்ணு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கழுத்து இந்த தடவை 10 தடவை திருப்பாப்ல, இந்த தடவை 10 தடவை திருப்பாப்ல. அந்த தம்பிக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த ரீல்ஸ் உங்களுக்கு காட்டுற போகும்போது வேப்ப என்ன நெய்யாகுமா அப்படின்லாம் நெய் ஆவாதான் சொல்றாரு தம்பி. அதுதான் அந்த மாதிரிதான் போட்டாப்ல தம்பி கரெக்டான்னு சொல்றாரு. ஓகே, அவருக்கு நான் வந்து ஒரு வரவேற்பு கொடுக்குறேன். வரவேற்பு ஏன்னா வேப்ப என்ன நெய் ஆகாது, போய் தானே சொல்றாரு. ஆமா, உண்மையை தானே சொல்றாரு. ஆமா, நம்மளும் உண்மையான சொல்றோம். ஆமா, வந்து பாக்கட்டும். ஓகே ஓகே ஓகே. இப்ப அடுத்தது பாய், இப்ப அடுத்தது இங்க சென்னையில, நீங்க மலேசியால இருந்து இப்ப சென்னைக்கு வந்துட்டீங்க. இப்ப சென்னையில வந்து உங்களோட அடுத்த கட்ட இது என்ன நடவடிக்கை என்ன, இங்க என்ன பண்ண போறீங்க? நடவடிக்கை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்மள்ட்ட வர ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்திட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 4 கஸ்டமர் 5 கஸ்டமர் 3 கஸ்டமர், ஏன்னா தெரிஞ்ச ஆள் மூலியமா வருது நம்மளுக்கு. ஓகே, பலவந்தாங்கல்ல இருக்கவங்க பாக்குறாங்க, மண்ணடியில உள்ளவங்க பாக்குறாங்க. என்ன அப்புறம் வந்து
இங்க வலசரவாக்கமா அங்க ஆமா. பாக்குறேன். ஓகே. அப்புறம் வந்து காஞ்சிபுரம் ஓகே. அங்க ஒருத்தர். ஓகே. இப்படி ஒரு 10-15 பேர் இருக்காங்கப்பா. அவங்களுக்கு டெய்லி அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். ஒரு 3 மாசம் சரியாகும், 4 மாசம் சரியாகும். அவன் சரியாயிரும். மாத்திரை போறது இல்ல அவங்க. ஒருத்தர் சுகர்னு சொன்னாரு. அவருக்கு சுகரே இல்ல. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு என்னன்னா, இந்த பக்கத்துல ஒரே ஒரு கட்டி. அந்த கட்டியை வந்து நீ விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ விட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த போதி தர்மன் கலை மூலியமாவா இல்ல குங்ஃபு மூலியமாவா? இது குங்ஃபு, போதி தர்மன் எல்லாமே வரும் சம்பந்தப்பட்டது. 5 இது 5 பஞ்சபூதங்கள் சொல்றாங்கல்ல, பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட கலை. சரி, ஓகே பை. இதுல வந்து குரான் வந்து முழுமையா வரும். இதை வச்சுதான் நான் நிவாரணம் பண்றது. கடவுளுடைய அனுகிரகம் இருந்தாதான் நம்ம நிவாரணம் பண்ண முடியும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய அனுகிரகம் இருக்குனால இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி பை, சரி. அவ்வளவுதான். வேற ஒண்ணு இதுல பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா வரவங்க நோய் இல்லப்பா. சரி, இப்ப நோயை குணப்படுத்துவீங்கன்னு சொல்லிடுறீங்க. இப்ப சின்ன சின்ன பசங்க எல்லாம் அதை பார்த்துட்டு உங்ககிட்ட வராங்க, பாய் எனக்கு குங்ஃபு கத்துக்கணும் பாய், எனக்கு உங்க கலையை கொஞ்சம் சொல்லி கொடுங்க. முடியாது அவங்களால முடியாது. இப்ப உள்ள சாப்பாடுல குங்ஃபு எல்லாம் கத்துக்க முடியாது. இப்ப உள்ள சாப்பாடு இந்த போக்குவரத்துல குங்ஃபு கத்துக்க முடியாது. ஏன்? கஷ்டம். கத்துக்க முடியாது. கத்துக்கணும்னா போய் சீனாவில் போய் கத்துக்க சொல்லு. இருக்கு சீனால கிளாஸ், போக சொல்லு, செலவு பண்ணி போக சொல்லு. முடிஞ்சா கத்துக்கிட்டு வர சொல்லு. எவனாச்சும் ஒருத்தனை இந்தியாவில இருந்து கத்துட்டு வர சொல்லு. இங்க சென்னையில குங்ஃபுலாம் இருக்கே பாய். இருக்குப்பா, முழுமையான குங்ஃபு. இப்போ முழுமையான யாரும் சொல்லி கொடுக்கலன்றீங்க சென்னையில? அதாவது சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க. நம்மள வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிக்க கூடாது. அதுக்கும் பெரிய ஆள்லாம் இருப்பாங்க. என்னன்னா இப்ப சும்மா விளையாட்டா வரான் தெரியுமா, அவனால முடியாது. இல்ல உங்களை சீரியஸா நான் கத்துக்கணும், உங்ககிட்ட வந்து நான் ஒத்த காலில் நிப்பேன் அப்படின்னு நான் கத்தே ஆகணும் அப்படின்றவனுக்கு உங்க மாணவனை நீங்க எப்படி தேர்ச்சி எடுத்து அவனுக்கு நீங்க கத்து கொடுப்பீங்க? அதுக்கு அந்த சப்ஜெக்டுக்கே ஒண்ணு நான் போனா உன்ட்ட நான் சொல்றேன். சரி, போல. நான் வந்து சிம்பிளா இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கிற ஐடியாவும் எனக்கு இல்ல. சரி, இதெல்லாம் வந்து மண்டைக்கு ஏறாது, மக்களுக்கு மண்டைக்கு ஏறாது. அவ்வளவுதான். இப்ப உடம்பு நோய் குணமாகும்னு சொன்னா உடனே ஓடி வருவாங்க, பாப்பாங்க. ஜுரம் போயிடும் 15 நிமிஷத்துலன்னு சொன்னா போய் டாக்டர்கிட்ட போக முடியுமா? ஒரு 15-20 நிமிஷத்துல ஒரு உடம்பு சூடா இருக்குது, அது வந்து நம்மளுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னா 15 நிமிஷம் சரி போகலாம். சரி பை, கரெக்டு தான், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான். இப்ப மக்கள் வந்து உங்களை பாக்குறாங்க, நீங்க ஒரு போதி தர்மன் கலையிலயோ குங்ஃபுலயோ மக்களை உடம்புல என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாத்தையும் குணப்படுத்துறேன்றீங்க. இப்ப எங்களுக்கோசரம் உங்களோட அந்த சில இதெல்லாம் நீங்க பண்ணி காட்டினீங்களா? ஒருத்த கட்டவரில் இப்படி வந்து நிப்பேன், ஒரு சிலர் எதனா பண்ணி காமிச்சிங்கன்னா அவங்க உங்களை எப்படி தேடி வர்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். இடுப்பு வலி போகணும்னு வச்சுக்க,